நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோடு வந்து சேர சகதியமா இருக்குன்னா அது என்ன சீசன், அது வேற எதுவும் கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் த அதே இதுவா வந்து வவ்வல்ஸோட சவுண்ட் வந்துச்சுன்னா அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அசோனன்ஸ். ஸோ இதில் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் எது ரிலேட்டடான்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் சீசன்ஸ் அப்படின்றத பற்றி தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ போயம்குள்ளே போயிடலாம். ஸோ போயமில் பாருங்கள், இந்தியன் சீசன்ஸ்னோட நம்ம சீசன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற போயம்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. ஸோ நம்ம லெட் ஸ்டார்ட் வித் போயம். ரொம்ப ஈஸியான போயம் தான். சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட் அப்படின்றாங்க. ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கம்ஸ் ஸ்மைல்ஸ் ஹீட் ஃபீட் அப்படின்னு வந்து வருது. ஸோ சம்மர் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சம்மருன்றது வந்து ரொம்பவே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து அவங்க இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. வித் சன்னி ஸ்மைல்ஸ், அதாவது வந்து அவ்வளோ வெயிலும் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் டஸ்டி ஃபீட், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியே வெயில் அதிகமாக இருக்கும்போது அப்படியே டஸ்ட் புழுதி பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, புழுதி பறக்கிறது, அதுதான் வந்து டஸ்டி ஃபீட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து இருக்கிற சிறப்பு என்னன்னு பாருங்கள். பிளேஸ் அப்படின்னா பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர். ஃபர்ஸ்ட் இதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. பிளேஸ்ன்றது பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர். நெக்ஸ்ட் லீப், டு ஜம்ப் ஹை. லீப்ன்றது டு ஜம்ப் ஹை. டஸ்டி அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கோம். கவர்ட் வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட்ன்றது தான் வந்து என்னது டஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ், மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மட்டி ரோடு வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோடு வந்து சேர சகதியமாக இருக்குன்னா அது என்ன சீசன், அது வேறு எதுவும் கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் த ரெய்னி சீசனில் தான் வந்து மட்டியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மட்டி ரோட்ஸ். இதில் என்ன ரோட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இட் இஸ் மட்டி ரோட்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். ஸோ வந்து மான்சூன் சீசன் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து மேங்கோஸ் வந்து அந்த சீசனில் தான் வந்து விளைக்கும். அப்புறமா வந்து மான்சூன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ், மழை காலனாலே ஃப்ராக் கண்டிப்பாக இருக்கும். டோடுன்றது இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு அ ஃப்ராக். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பட் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எதுக்காக இந்த போயம் விடணும், இதுலேருந்து 1 மார்க் வந்தாலும் இந்த மட்டி ரோட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ், இதில் என்ன மாதிரியான ரைமிங் ஸ்கீம் இருக்குது, என்ன மாதிரியான ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏ பி மேங்கோஸ் சேஞ்ச் சிபி. ஓகே, ஏபிசிபி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் when you can smell the grass from your garden seat. ஸோ ஸ்ப்ரிங்கை வந்து என்ன மாதிரி சொல்றாரு போயிட்னா பிரிட்டின்றாரு, பட் ஷார்ட் அண்ட் அட் த சேம் டைம் அண்ட் ஸ்வீட். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். when you can smell the grass from your garden seat. ஓகே, நீங்கள் கார்டனில் போய் உட்காந்திங்கன்னா அந்த கிராஸோட ஸ்மெல் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம் 2 தான் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ்ன்றாங்க, இன்னொன்று வந்து இந்தியன்ன்றாங்க. இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன் ஆட்டம் இஸ் இந்தியன் வென்எவர் லீவ்ஸ் ஃபால் டவுன் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டமில் வந்து இங்கிலாண்டோடையும் கம்பேர் பண்ணுறாங்க, இந்தியாவோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. இங்கிலாண்டில் ஆட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த லீவ்ஸ் வந்து ரெட்டாக இருந்து எல்லோவாக இருந்து ப்ரௌனாக மாறும்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே படத்தில் பார்த்துருப்போம். பட் ஆட்டம் இஸ் இந்தியன்னா என்ன ஆகுனா ஆட்டம் சீசனில் இந்தியாவில் என்னன்னா அப்படியே இலைகள் எல்லாமே வந்து என்ன உதிர்ந்து விழுந்துரும், லீவ்ஸ் ஃபால் டவுன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட போயட் நிஷா டைரின். ஸோ இது ரிலேட்டடாக அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மேக் த ஃபீட் டஸ்டி அப்படின்னா சம்மர், ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ்னா மான்சூன் ரெய்னி சீசன், ஐ எம் பிரிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்ப்ரிங், ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட் ஸ்ப்ரிங், லீவ்ஸ் வித் விதர் பிகாஸ் ஆஃப் மீ, அது வந்து ஆட்டம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். சம்மர் கம்ஸ், இதெல்லாம் வாசிக்கோங்க. டஸ் த போயட் வெல்கம் த சம்மர், ஹவு டு யூ நோ? பிகாஸ் she says that summer comes with sunny smiles making people cheerful. இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமானதெல்லாம் சொல்கிறேன். who does you refer to னா
பர்சன் ஹூ ஓன்ஸ் தி கார்டன் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்ப்ரிங் சீசனை 3 வார்த்தையால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு இஸ் ஆட்டம் இன் இந்தியா? அது வந்து லீவ்ஸ்லாம் வந்து உதிர்ந்து விழுந்துரும் அப்படின்றது தான் வந்து இந்தியா. ஆனால் அங்கே வந்து ரெட்டாக இருந்து ப்ரௌனாக மாறும், எல்லோவாக இருந்து ப்ரௌனாக மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அடுத்து போகலாம். ஸோ இது எல்லாமே தெரியும். ஹீட், ஃபீட்டு, ரோட், ஸ்டோர்ஸு, ஸ்வீட், சீட், இது எல்லாமே ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ நேம் த சீசன்ஸ் மென்ஷன் இந்த போயம். சம்மர் சொல்லியிருக்காங்க, ரெய்னி சொல்லியிருக்காங்க, ஸ்ப்ரிங் சொல்லியிருக்காங்க, ஆட்டம். ஸோ இந்த 4 சீசன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த சம்மர் பிரிங்? சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து விட்டுறாதீங்க. இதில் ஈஸியாக உங்களுக்கு மார்க்கும் போயிடும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின்? நம்பர் 3, மான்சூன் ரெஃபர்ஸ் டு ரெயின். Why does the poet say the spring is pretty? Because we can smell the freshness of grass from our garden. When is the autumn in India? Why does the poet say this? Is there an autumn season in India? Leaves fall down during autumn. September, October, November தான் வந்து autumn season. இதெல்லாம் கேட்க கொஞ்சம் அந்த கடைசி கொஸ்டின் மட்டும் கேட்க வாய்ப்பு இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜியாகிரபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்குள்ளே போகலாம். அலிட்ரேஷன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலிட்ரேஷன் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எனி வேர்ட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் இன் 2 or 3 times இஸ் கால்ட் அஸ் அலிட்ரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, இதில் எம் ரிப்பீட் ஆகுது, இதுலேயும் எஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. வாட் இஸ் கான்சனன்ஸ்? கான்சனன்ஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் the word has a vowel, sound other than vowels is called as consonants. அதே இது vowels ஓட சவுண்ட்ல வந்துச்சுன்னா அது வந்து it is called as assonance. ஸோ இதில் பாருங்க, spring is pretty, இதில் வந்து p ஓட இது வந்து அதிகமாக, spring p, pretty p. to muddy roads d. assonanceல சொன்ன மாதிரி o ஓட சவுண்ட் இங்கே வருது. toads and leaf frogs o வந்து இதில் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் as assonance. anaphora அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அது வந்து ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த லைன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் விச் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் ரெப்படிஷன் அண்ட் ஆல்சோ தி போயட் எம்பசைசஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் வித் த வேர்ட். ஸோ இதில் வந்து இது வருது. ஓகே. மெட்டஃபர், ஆட்டம் இஸ் இங்கிலீஷ், ஆட்டம் இஸ் இந்தியா. ஸோ வந்து இதில் வந்து கம்பேர் டு இங்கிலீஷ் சீசன் அண்ட் இந்தியன் சீசன். ஸோ இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைக் அண்ட் ஆஸ் இல்லாமல் 2 விஷயத்தை வந்து அன்ரிலேட்டட் திங்ஸை வந்து கம்பேர் பண்ணாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டஃபர். ஸோ ஆல் ஸ்டான்சாஸ் ஆர் இமேஜரி. ஸோ இந்த போயமில் இருக்கிற எல்லா ஸ்டான்சாஸுமே, ஸோ இந்த சீசன்ஸில் இந்த போயமில் இருந்து எல்லா ஸ்டான்சாஸும் என்ன மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து வெளிப்படுத்துதுன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இமேஜரி. ஸோ இதோட வந்து இந்த போயம் முடிச்சாச்சு. அகைன் ஐ எம் அனௌன்சிங் டுமாரோ 28th July நம்ம சேனலில் வந்துட்டு மார்னிங் 10 o'clock வந்து வில் பி போஸ்டிங் அ லைவ். அதில் வந்து நம்ம வந்து முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் ஒரு கம்பைலேஷனாக பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கான கிராமர் கிளாஸஸ் கன்ஃபார்ம். ஸோ அது லைவாக வேணுமா இல்லை எதுவாக வேணும்னு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ as well as அண்ட் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் உஸ்தாதீன் அகாடமி. தேங்க்யூ.